என்ன எத்தனை படம் பண்ணாலும் யாராவது பாராட்டுறதோட என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நிகழ், நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி ரத்னம் வெளியாகுது. ஆமா, உலகமெங்கும் உங்களோட 17வது படம். தொடர்ந்து ஹிட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். ரத்னம் யாரு? ஹரியோட இன்னொரு ரெப்ளிகாவா இல்ல சொசைட்டில ரத்னம் யாரு? ரிப்ளிகாலாம் என்னோட ரிப்ளிகாலாம் அப்படி கிடையாது. நான் யோசிக்கிற கேரக்டர் தான். நமக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்டில் ஒரு விஷயம் வரும்போது போய் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா, அதை நம்ம செய்ய முடியாது, யாருமே அதை செய்ய வேணாம். அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பில் வந்து அந்த ஹீரோவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன், அது நம்ம கோவத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. உன்னை இந்த மாதிரி தப்பு பண்ணவனா நல்லா நொறுக்கி எடுத்தோண்டா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்குறோம். எல்லாரும் சேர்த்து தான் சொல்லணும், என்னையும் சேர்த்து தான் சொல்லணும். நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதான் கரெக்டான இடம்னு எனக்கு ஒரு இடம், நான் இன்னொருத்த பார்க் பண்ணால் அவன் தப்பாக பண்ணுறான்னு ஒரு ஜடம். இந்த மாதிரி இப்படி வந்து எல்லாரும் மனசும் வந்து ஒரு கசாமுசாய் தான். 60% எல்லாம் கெட்டு போயிட்டோம். ஒரு 40% மக்களால் தான் நாடு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 60% கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குறோம், எது கரெக்டு தப்புன்னு. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சிக்னல் பகலில் 12 மணிக்கு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குது. அவன் நிற்க தோணுமா சொல்லுங்க? நான் வேணும்னே நிற்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால, எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உறுத்தும். ஏன்னா நான் நியாயம் நிறைய பேசுகிறேன்ல, நியாயமாக டைலாக் நிறைய எழுதுறதுனால சேர்றா விட்ற, நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது, அதை வந்து ஆரஞ்சு பண்ண மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்னா நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது. இதை வந்து அரசாங்கம் ஒன்று அதிகாரிகள் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. உடனே நீ வந்து நான் ஒரு அரசியல்வாதியை குறை சொல்கிறேன், அதை அப்படியே நினச்சிக்கோண்ணா. இது வந்து காலகாலமாக 40 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்க கூத்து தான் அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் 10 o'clock ஒரு சிக்னலில் வந்து 40 seconds நிற்கணும், ஒரு பர்டிகுலர் சிக்னல். நான் ஒரு இது டீட்டெயிலாக சொல்லலான்னு நினைக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே அது 20 செகண்டாக மாறணும். அது அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு இது இன்னும் 20 seconds அது போயிடும் அந்த சிக்னல். ஸோ நம்ம வண்டி வருதா வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும். எப்போவுமே அது 40 ஒரு வண்டி வரல, நான் ஏன்டா சும்மா நின்றுட்டு இருக்கணுன்ற மூடு அவங்களுக்கு வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன்னா சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தேட்டர் போயிட்டு வரும்போது கோடமாக சிக்னலில் எவனும் மதிக்க மாட்டான். நான் என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் நிற்பேன், நிற்கும் போது நிறைய பேர் நிற்காம போவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா, அப்போ நாங்கள் உள்ள கிளாப் பண்ணி போனாங்க. இப்போ நம்ம நின்றனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு, இதுதான் நமக்கு சக்ஸஸ். இவ்வளோ நேரம் நம்ம நின்றதுக்கு ஒரு 2 வண்டியை நிறுத்திட்டோம். ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக அது டெவலப் ஆகிட்டு. ஆனால் அந்த கோவம் மட்டும் அடங்க மாட்டேங்குது நமக்கு. எந்த கோவம், அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும், இல்லைன்னா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும். ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லாருமே நின்று பார்த்துட்டு போகணும். அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும். அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு சிக்னல் கரெக்டாக போடுற அளவுக்கு, அந்த பிளிங்க் ஆகிற அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் அதிகாரிகளுக்கு. இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் குழம்பி போய் கிடக்குறோம். இந்த குழப்பத்தில் இருந்து தான் இந்த கதையே வருது, கோவத்தில். அந்த கோவத்தில் தான் சொல்கிறேன். நீ வந்து இருக்கிறது 20 அடி ரோடு, வண்டியோட அகலம் வந்து 6 அடி, ஆனால் பார்க்கிங் 8 அடி தேவை. இந்த பக்கம் ஒரு 1.25 அடி வேணும், அந்த பக்கம் 1 அடி வேணும், இதெல்லாம் சேர்த்தா 8 அடி. 8 8 16 அடி போச்சுன்னா நடுவில் 4 அடிக்கு பைக் தான் போக முடியும். ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போனேன். இப்படி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு. இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுடுறாங்க. வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த திமிரு பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான இருக்க கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கடந்து போயிடுறாங்க. நம்ம ரத்னம் என்ன பண்ணுறான், கோவத்தில் சொல்லி பார்த்தான் கேட்கல, பேசி பார்த்தான் மதிக்கலை, நைட்டை மொத்த வண்டி அடிச்சு உடச்சிட்டான். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண அவ்வளோ தானே, 15 நாள் உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர். ஏன்னா இவனுங்களுக்குலாம் வந்து சொன்னால் இவனுக்கு மண்டையில் ஏறாது, அடிச்சு உடச்சிட வேண்டியதான். எவனோ ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தினா போய் கையை உடச்சிடணும் அவனை. அதுக்கப்புறம் நம்மளை பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவனு என்ன பொறுக்கிம்பாங்க, ரவுடிம்பாங்க, போலீஸை வச்சு உதைப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்க ஆள் கிடையாது. மௌனவனுங்கெல்லாம்
கையை உடச்சாருன்னா அதெல்லாம் திருந்தனி கோவப்படுற ஆள். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு கோவப்பட்டு வந்து அவர் எந்தெந்த பிரச்சனையை டீல் பண்ணுறாரு. சமூகத்தில் நிறைய பேர் கோவத்தோடு இருக்காங்க, ஆனால் கடந்து போயிடுறாங்க. கடந்து போகாம இறங்கி வேலை செய்யறாள் தான் ரத்னம். எஸ், கடந்து போக முடியாம கடந்து இது பண்றது தான். அதனாலதான் நீங்க வந்து இந்த படத்துல சோஷியல் இஷ்யூஸும் இருக்கு, பொலிட்டிக்கலும் இருக்கு. ஒரு சென்சிட்டிவான டாபிக் வைக்கிறதுனால தான் இந்த ட்ரெய்லரோட ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா போலீஸ் மெடல் கொடுக்கணும், நம்ம ரத்னத்துக்கு தான் மெடல் கொடுக்கணும் மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? அது ரீசன் நீங்க படத்துல பாத்துக்கோங்க. பொதுவாகவே சார் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. லெட் தம் டிஸ்கஸ். வரட்டும் சார், அவங்களும் ஒரு ஐடியாவோட வரட்டும். அவங்க ஐடியாவும் படமும் மேட்ச் ஆகுதானே மக்கள் ஒரு த்ரில் தானே. நம்ம ஒரு படம் இந்த படம் இப்படி இருக்கும்னு நினைச்சு வருவோம். அதே மாதிரி இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லாம உள்டா டேய் நம்ம இது நினைச்சு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படி அதை விட்டுருவோமே சார். ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவங்க விஷுவலைஸா என்ன பண்ணி ஷூட் பண்ணாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்றது ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்துல டிஎஸ்பி அவருக்கு உங்களோட ஜேர்னில ஒரு 6வது படம். இந்த படத்துக்கு டிஎஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சாங்கா ரீரிகார்டிங்க? முதல்ல சாங்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரீரிகார்டிங்க்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் சாங்கே வந்து நாங்கள் வித்தியாசமாக பண்ணோம். இந்த படத்துக்கு வந்து மொத்த சாங்கே ஷூட் பண்ணி அதர் ஒன் சாங் அது அந்த சாங் வந்து சவுண்டோட ஷூட் பண்ண வேண்டிய டான்ஸ் பிட்டு. மற்ற சாங் எல்லாமே வந்து 5 சாங் 6 சாங் இருக்குது. பிட் சாங்கெல்லாம் சேர்த்து 7 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆனால் அப்போ கூட ஒரு மாண்டேஜ் சாங் கூட நமக்கு ஒரு சாங்கு சப்போர்ட்டுக்கு இருந்தால் அது வேறு மாதிரி தான் இருக்கும். பட் அவரோட பிஸி ஷெடியூலில் நான் அப்படி சொல்லிட்டேன். இல்லாட்டி அவரால் தேவையால் இந்த படமே பண்ண முடியாது. அவ்வளோ ஃபுல்லாக அவர் வந்து ஹிந்தி தெலுங்கு நிறைய படங்கள் இப்போ தமிழ்லேயே பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக கொடுங்க, நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் போகும்போதே எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணி அது வந்து இளையராஜா சார் சாங் போட்டு இசைஞானி சாங்கை போட்டு அவர்கிட்ட வந்து வெயிட்டிங் ரூமில் கூப்பிட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே டியூன் பண்ணி பண்ணார். ஸோ அவருக்கு என்னென்னா நம்ம பாட்டு என்னவா வரப்போகுதுன்றதை காட்டிட்டேன் நான். ஓகே. ஸோ அது இன்னும் வசதியாக அதனால் பாட்டு ஒன்றும் ஒவ்வொரு தினசாக வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு சிங்கிள் நேற்று கூட ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல பேர். அந்த சாங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரும். அதனால தான் அதை வந்து அந்த சாங் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ஒரு 5 வரியை போட்டு ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு. ஏன்னா வெறும் மியூசிக்கலாக போகாமல் ஒரு 4 வரியோட போயிடலாம். அதனால தான் திவேகா சாரை மட்டும் நீங்கள் மட்டும் எழுதுங்க இந்த படத்தில். எப்போவுமே ஒருத்தர் 2 பேர் 3 பேர் கூட எழுத வச்சுருப்போம். இந்த படத்தில் அவர் மட்டும் எழுதிட்டு ஏன்னா த்ரூ அவுட் இந்த மூடு ட்ராவல் பண்ணணும். அப்புறம் எல்லார்ட்டையும் எல்லா கதையும் சொல்லிவிட்டு இவர் இப்படி எழுதியிருக்காரு இந்த வரி அவர் யூஸ் பண்ணிக்கா சொல்ல முடியாது. அதனால் ஒரே லிரிக் ரைட்டர் தான் நல்லது. அந்த மாதிரிலாம் பண்ணால் அதில் வந்து சாங்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லாம் இன்றைக்கி காப்பிலாம் வந்து பண்ணி ஃபஸ்ட் காப்பி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ரீரிகார்டிங் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காரு. கலப்பி எடுத்துட்டார். ரீரிகார்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து நானே ரீரிகார்டிங்க்கு நிறையா கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம். நானே கொஞ்சம் மாறி தான் இது பண்ணேன். அதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளோ அப்படி நான் தான் சொன்னேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு வாரம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு வருஷன் பார்த்தேன் ரீரிகார்டிங். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் 20 சாங்கு கம்போஸ் பண்ண மாதிரி இருக்குது, நியாயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க வா அப்படின்ட்டு போனேன். வேறு எதுவுமே சொல்லலை நான். ஏன்னா அப்படி இருந்துச்சு. ஒன்றும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேவி வந்து நமக்கு வந்து என்றைக்குமே நம்மளோட டிலைட்டு தான். இந்த படத்தில் வந்து அவர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டாரு. கதை கேட்ட நாள்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன வந்து எனக்கு என்ன எத்தனை படம் பண்ணாலும் யாராவது பாராட்டுறதோட என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாராட்டுன்றது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க மூஞ்ச என்கரேஜ் பண்ணுறவங்கள பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். சார் சிங்கிள் ஷாட்டுக்கு சொன்னீங்க சார், அதை எடுத்துருங்க சார், அப்படி எடுத்துருங்க, விட்டுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இதுவே கிடையாது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொன்னீங்க. அது வந்து மேக்ஸிமம் எலிவேட் பண்ணிடுங்க. வில் பிளாஸ்ட் இட் ரீரிகார்டிங்கில். இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா அந்த பாட்டுக்கும் கதைக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அதனால தான் என்னால் வந்து வித்தவுட் சவுண்டே ஷூட் பண்ண முடியுது. இல்லைன்னா பாட்டு போட்டு தான் ஷூட் பண்ணுற மாதிரி டான்ஸ் பிட்டு கிடையாதுங்க. எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு அட்டாச்சாக இருக்கும் மியூசிக் கூட. அண்டு சிங்கிள் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்க்ராட்சாக இருக்கிற சீசன்லேயே அது ரொம்ப எடுத்துகிட்டு வந்து அந்த ரா ஃபுட்டேஜை அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அன்னையிலேருந்தே அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் பண்ணிடணும். ஏன்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஷாட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு ரியல் சிங்கிள் ஷாட். அது ஸ்டிச் பண்ணி அதுவே கஷ்டம் தான். பட் அதெல்லாம் சொன்னார்.
அதெல்லாம் பிரம்மாண்டமாக பார்த்துக்க சார். இது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இது நம்மளுடைய பெரிய யூஎஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா. சார் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தா இன்ஸ்டன்ட்லி கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? அதான் உங்களுக்கு கார்த்திகேயன் சந்தானம் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர். ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே ஸ்டோன் பெஞ்சுக்குள்ளே அவர் ஒரு அங்கத்தினராக இருக்காருங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேடு மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். யாராவது ஒரு டைரக்டர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு, அந்த கன்சர்னுக்குள்ளே அவர் இருக்காருன்றது வந்து இப்போ கேவி சார்கிட்ட 2 படம் பண்ணியிருக்கேன், டி ராமாராவ் சார் அருள் பண்ணியிருக்கேன், அது மாதிரி சரண் சார்கிட்ட படம் பண்ணியிருக்கேன், துர்ராய் சாரே வந்து ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவர். இந்த மாதிரி நான் ஏஎம் ரத்னம் சார் படம் பண்ணியிருக்கேன், அவரும் ஒரு டைரக்டர். இப்படி நான் பண்ண இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றும் பாருங்கள் ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ்கிட்டே பண்ண. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அது மாதிரி தாமிரபரணி பண்ணது வந்து விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் அவங்களுடைய இதே வேறு லெவலில். ஆமாம். அதே மாதிரி இப்போது சிங்கம் பண்ணேன் ஞானவேல் ராஜா சார் கூட. அவர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி 3 படம் கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க அவர் கம்பெனிலேயே. சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நமக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்கன்றதே வந்து சரி, அப்போ நம்ம அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக நடந்திருக்கோம், இல்லை நமக்கு அது நல்லா அந்த அலைவரிசை ஒத்து போயிருக்கு, அப்படி தானே நம்ம அர்த்தமாக எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். சார் நீங்கள் பொதுவாக திருநெல்வேலி தூத்துக்குடி பேக்ட்ராப் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க. இது முதல் முறையாக வேலூர் பேக்ட்ராப். இந்த ரத்தமோட டிராவல் எப்படி இருக்கு? ஏன் வேலூர்ன்ற நான் நிறையா புழங்கினது என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி. நான் நிறையா புழங்கினது வந்து இங்கே இந்த பக்கம் தான், நார்த் தமிழ்நாடு தான், மெயினாக சென்னை. என்னென்னா சென்னைனா நான் சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டேன், ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி சும்மா 100 கிலோமீட்டருக்கு அங்கேயும் பைக்கில் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்தவாசி தான் எனக்கு சிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை வரைக்கும் எனக்கு சிட்டி தான். எனக்கு என்னுடைய 1 ஹவரில் நான் பைக்கில் எவ்வளோ தூரம் போகிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் உள்ள ஏரியா மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா கும்பிடி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த மக்கள் கூட நான் நிறையா பழகியிருக்கேன். ரியல் எஸ்டேட் டைம்லேயும் சரி, மற்ற நேரங்கள்லேயும் சரி, வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் உண்டு என் கூட படித்தவங்க. ஏன்னா ஒரு சென்னை வாசின்னும் போது சென்னை மக்களோட இது மட்டுமே நம்ம தெரிஞ்சிருக்கிறது சில பேர் இந்த அவுட்ஸ்கர்ட்டில் போய் பழகும்போது அவங்களோட கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வச்சு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து தங்கர் பச்சான் சார் பண்ண படங்கள், அப்புறம் சேரன் சார் கூட தங்கர் படம், அதெல்லாம் வந்து இந்த பன்ருட்டி, இந்த பக்கம் கடலூர் பன்ருட்டி, இந்த ஏரியா வச்சு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த ஏரியா வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது கொஞ்சம் பேர் கூட நம்ம ரஞ்சித் கூட நம்ம சென்னையோட அவுட்ஸ்கர்ட்டை வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாரு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சரி நம்ம அவங்க அளவுக்கு ரொம்ப ஆளுமையோட வந்து அந்த கல்ச்சர் அப்படியே கரெக்டாக பண்ணிட முடியாது, சரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று பண்ணுவோம். சரி நமக்கு எது சென்டர் பார்ட், எது இந்த பக்கம் சிட்டிக்கு அப்புறம் இந்த பக்கம் சென்டர் பார்ட்னா வேலூர் வந்து ஒரு ஸ்ட்ராங் டிவிஷன். வேலூர் காட்பாடி அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இதில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் காட்பாடி இருக்கும், இந்த பக்கம் வேலூர் இருக்கும், அந்த பக்கம் வாணியம்பாடி இருக்கும், இந்த பக்கம் ஆம்பூர் இருக்கும், இந்த பக்கம் ஆற்காடு இருக்கும், அந்த பக்கம் ராணிப்பேட்டை இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரக்கோணம் இருக்கும், இந்த பக்கம் இன்னொரு காஞ்சிபுரம் சம்திங், இந்த பக்கம் இப்படி அந்த ட்ரெயின் வந்து த்ரூ பெங்களூர் வரைக்கும் இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் 7 கிலோமீட்டரில் 2 சிட்டியும் ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வேலூரில் வந்து ஹைவேஸுக்கு நடுவில் 8 பிரிட்ஜ் இருக்கிற ஒரே ஊரை தான். நான் அதான் யாரா கட்டினேன், யார் இங்கே வந்து பவரில் இருக்கும்போது இது கட்டினாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அது சிட்டிக்குள்ளே ஹைவேஸ் போகும், எல்லாத்துக்கும் பிரிட்ஜஸ், எல்லாமே க்ளீனாக இருக்கும், எல்லா இடமும் வந்து வேலூர் தூய்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா. நான் வந்து அங்கே வந்து டைலாக் எழுதுறக்கா போவேன். பக்கத்தில் ஒரு சிட்டி, நம்ம இங்கே வந்து டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் ஓடிடலாம். ஸோ வேலூரை வச்சு பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது அதை பற்றி அப்சர்வ் பண்ணி வேலூர் காட்பாடி அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் சித்தூர். ஸோ சித்தூர்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஒம்பு பண்ணான்னா அவனுக்கு என்ன, இங்கேருந்து ஒருத்தன் அங்கே போய் ஒரு பிரச்சனை பண்ணால் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி மாறும், இந்த போலீஸோட லெவல் என்ன, அந்த போலீஸோட பவர் என்ன, இவங்க இங்கே வரணும்னு என்ன பண்ணாங்க, இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அந்த ஒரு ஆக்ஷன் தீம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பார்டர் ஏரியா டோட்டலாக இங்கிட்டு வந்து சூலூர்பேட்டை கிட்ட நம்ம இதை தாண்டினோடனே கும்மிடிப்பூண்டி தாண்டினோடனே வருது நெல்லூர் போகிற வழியில் ஒரு பார்டர். இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை, அந்த பக்கம் சத்தியவேடு அங்கே ஒரு பார்டர். அதுக்கடுத்து திருத்தணி நகரி அது ஒரு பார்டர். அதுக்கடுத்து வேலூர் காட்பாடி சித்தூர் அது ஒரு பார்டர். அந்த பக்கம் குடியாத்தம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழமனூர் அது ஒரு பார்டர். இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் இப்படி ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். அது வேறு மாதிரி இருந்துச்சு.
ஓ இங்கே வந்து 2 தட்டு தட்டிட்டு அங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா எவனும் அங்கே வர முடியாது. ஏன்னா அந்த பார்டருக்குள்ளே நம்ம போன வீக் தானே, அது எல்லாம் இந்தியா தான், நம்ம இந்தியா தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஊர்லேயே அப்படி தானே வில்லேஜில் எடுப்போம். ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு வந்து அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்னா அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்குள்ளே பார்டருக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி தான் நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஸ்டேட் பார்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து பிரியன் சார் வந்து முன்னாடி சும்மா சொல்லிட்டு இருப்பாரு, சார் நம்ம பார்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், பார்டர் வச்சு படம் பண்ணணும் சார், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சார், 2 லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி. ஏன்னா பார்டர்லலாம் 2 லாங்குவேஜ்காரங்களும் 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து கேரளாவை தான் அண்டர்லைன் பண்ணி ட்ரிவாண்ட்ரம் பார்டரில் நடக்கிறதா முதல்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். அது மைண்டில் இருந்து தான் கதை இல்லை அந்த களம் அப்படி ஞாபகம் வச்சு அப்போ நம்ம சரி நம்ம கொஞ்சம் காரமாக படம் எடுக்கணும், ஆந்திரா பார்டரை வச்சுருவோம் அப்போ தான் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கையில் எடுக்கும்போது பார்த்தா அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு உள்ள. ஏற்கனவே நம்ம நிறைய அங்கே திருப்பதி போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கு இல்லையா, ரேணிகுண்டா அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆறில் கூட நிறைய அந்த பார்டர்லாம் பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து சார் இப்போ சமீபத்தில் ரத்னமோட ப்ரெஸ் மீட்டில் அந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு விமர்சனம் வந்த போது நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து கோவப்பட்டதாக ஒரு சாராதால் பார்க்கப்படுகிறது. ஓகே, இது வந்து நீங்க சொன்ன கருத்து வந்து இதுதான் சொசைட்டில ஒரு தனித மனுஷனோட வெளிப்பாடுன்றதுதான் விஷயங்கள். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கோவம்லாம் கிடையாதுங்க. ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்கா சொன்னா கோவமா இருக்கும். அதான் வேலையில கோவப்படுன்னு சொல்றது. நான் சொல்றது வேலையில கோவப்படுன்னா சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ட். வேலையில அந்த கருத்தை வந்து நீங்க உங்க வேலையை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறதுக்கான உத்தியோகம், அவ்வளவுதான். ஸோ அது வந்து என்னன்னா ரோட்ல நடக்கிறத பார்க்கும்போது அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேகம் வருது. கோவம்ன்றதோட வேகம்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து எதுவும் பண்ண முடியாமல் கையாளாத்தனமாக நீங்கள் இருக்க வேண்டியது தெரியுமா? இதே நம்ம 20 வருஷம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 20 இல்லை, ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் போய் டேரிங்காக போய் டம்முன்னு போடுவோம். நம்மலாம் ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எங்கள் ஏரியாவில் வந்து வாட்சி திருடிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் யாருன்னு தெரியல. போகிறவங்க யாராவது தனியாக போயிடுச்சுன்னா கத்தியை காட்டி வாட்சை கழட்டிட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ண முடியாது? போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் ஏரியாவில் உள்ளவங்களாம் சேர்ந்து. ஆனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், நம்மளே இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஒரு 3 பேர் 4 பேர் அங்கங்கே தனியாக நின்று டியூட்டி பார்க்குறது. ஏன் சந்தேகம் கடைசியில் அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்சி போலீஸில் கொடுத்தோம். பிடிக்கும்போது அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இருக்கும்ல அதில். சரி என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன் பிளாக்கு போலீஸ் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவனும் போயிட்டு என்ன இவங்க அடிச்சாங்கலாம் சொல்லுவோம், நீ திருடினே மோனன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்போ வந்து நீ திருடினாய் உனக்கு 150 ரூபா ஃபைனு, நீ அவனை அடித்தாய் உனக்கு 1000 ரூபா ஃபைனுன்ற லெவலில் இருக்கு. திருடுன தப்பு கிடையாது, திருடவனை பிடிச்சது தான் தப்புன்ற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. வேற நான் சொல்றது அப்படியே எடுத்துக்க கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளா தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது வந்து நீ ரூல் படி தப்பா சொல்லிட்டு சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாருமே எனக்கு களத்துல இறங்க தயாரா இல்லைங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணா பயப்படுவான். ஏன்னா எவனாவது உதைப்பான்னு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை எவனும் உதைக்க முடியாது. முடிஞ்சா வந்து நம்மளை வீடியோ தான் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அவன் வந்து பண்ணிப்பான்னு சொல்லி தைரியமா தப்பு பண்ற லெவலுக்கு இன்னைக்கு வேற மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த வேகம் தானே தவிர இதுல என்ன கோவம். இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னாரு, ஹரி வந்து அப்படியே எதிர்காலத்துல ஓடி வர மாதிரி ஓடுவாரு, பரபரன்னு இருப்பாரு. அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ பண்ணும்போது நீங்க இந்த பிசிக் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்க உருவத்தை இப்படி மாத்திக்கணும், இப்படி மோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த படத்துல ரத்னம்ல இந்த படத்துல நீங்க பிசிக்க மாத்த வேணாம், ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இது அந்த ஸ்கிரீன் பிளேக்கு அது எந்த விஷயத்துல எதுக்காக? அதுதான் கரெக்டா இருக்க. நல்ல கேள்வி. என்னன்னா உங்க பிசிக் எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவன் டோன்ட் கேர் கேரக்டர். இவன் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக வந்து அப்படியே கட்ஸோடலாம் வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது. ஆனால் துரத்தி அடிக்கிறான்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃபைட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த 8 வந்து என்னென்னா நான் மெயினாக டிஸ்கஷன்லேயே டிசைட் பண்ணுறது இது ஒரு வெறும் ஃபைட்டாக இருந்துடக்கூடாது. இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும். இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ, இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ, இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும். ஸோ நடுவில் அடிதடிங்கிறது கம்மியாக வச்சா போதும் நம்ம. ஸோ முன்ன பின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு சாலிடாக ஒரு ஃபுட்டேஜ் வேணும் இல்லையா? அது அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடணும். ஏன்னா கதை நம்மளை அப்படி தான் சொல்லுது. ஸோ வெறும் நின்று அடிக்கிற மாதிரி ஒரு 2 ஃபைட் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாமே ஓடி அந்த மாதிரி இருக்கணும் போது ஹீரோவுக்கு வந்து ஓடி ஒருத்தனை துரத்தி பிடிச்சிக்கிட்டு குறுக்க வர்றவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துரத்துலேருந்து காலையிலேருந்து ஒரு டேக்குக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் பாருங்கள். ஒரு ஷாட்டுக்கு எத்தனை டேக் போகும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அத்தனை டேக்கும் ஓடணும். ஒரு 100 மீட்டர் கணக்கு வச்சாலே ஒரு 5 டேக் 6 டேக்குன்னா அதே 600 மீட்டர் ஆச்சு ஒரு ஷாட்டுக்கு. 20 ஷாட் 25 ஷாட் நினச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் மினிமம் ஓடி ஆகணும். ஸோ அதனால தான் நான் அதை சொன்னேன் அவர்கிட்ட. அவருடைய ட்ரெயினர் கூட பார்த்தேன், தம்பி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ,
ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இது வந்து தொடர்ந்து 80 நாள் ஓட போறாரு அவர். நடுவில் என்னைக்கா ஒரு நாள் சீன் எடுக்கிற அன்னைக்கு ஓடாமல் இருப்பார். அதனால நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது கிடையாது, ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடு ஹீரோவுக்கு. அங்கே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடக்கூடாது, அது வந்து ஈஸியாகிடணும் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம். பார்த்தா அதுவும் மாஸ்டருங்கெல்லாம் பின்னி எடுத்தாங்க. நானாவது கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன். ஒரு எந்த கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன் ஹீரோவை, ரொம்ப ஓட வைக்க மாட்டேன். நான் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன். இங்கேருந்து இங்கே தான் வைப்பேன்னு சொல்லி உடனே கட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது, உடம்புல டயர்ட் ஆகிட்டு இருக்கும், நம்ம வேஸ்ட் ஆகுது ஓட ஒன்றுன்ற மாதிரி. மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றக்காக அந்த வெறியில் ஐயோ எனக்கு மூச்சு முட்டு ஓடும்போது அவர் துரத்திட்டு ஓடுறது பார்த்தா. ஸோ அது வந்து நல்லா நடந்துச்சு அந்த ஃபைட். நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எப்படி ஓடி இருக்காங்கன்னு வந்து பாருங்களா. இருக்கா ஐயோ ரத்னம் ஆடியன்ஸ் ஓட இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வரவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு முழு நீள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே. ஸோ எனக்கு எல்லாருமே விறுவிறுப்பாக படம் பார்க்கணுன்றதை விரும்புகிறாங்க. என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கில் உங்கள் படமாக தான் நல்லா பரபரன்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பரபரப்பு இந்த படத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஸ்டோரியோட இதே வந்து தீமே வந்து கொஞ்சம் ஒரு வேகமான தீமு. அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து படம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷாட்டு அதெல்லாம் சொன்னல, அது மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல கேமராமேன் சுகுமார் சார் பண்ணியிருக்கிறாரு, நல்ல மியூசிக் டைரக்டர் தேவி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு, அண்டு சமுத்திரகனி, நம்ம யோகி பாபு, எங்கள் மாமா விஜயகுமார் சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. எல்லோரும் நம்ம முரளி சர்மா வில்லனாக பண்ணியிருக்காரு. எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லோரும். அந்த கேரக்டரே வந்து அப்படியே ஃபிட்டாக அந்த மாதிரி. ஹரிஷ் பேரடி, நம்ம முத்துக்குமார், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜெயபிரகாஷ் சார், ஜேபி சார், துளசி அம்மா, பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின். அது தெரியுன்றதுனால எல்லாருக்கும் தெரியுன்றதுனால சொல்லேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கும். இது எல்லாம் சொல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தெரியும், எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் யதார்த்தமாக இருக்கும். கௌதம் மேனன் சார் வந்து ஒரு கேமியோ தான், பட் அவர் தான் பண்ணணுங்கிறதுல என்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ கதை பண்ணுவீங்களான்னா உண்மையிலே வந்து அந்த சீன் அவருக்குன்னே பண்ண மாதிரி தான், அப்படியே துணியை மேலே போட்டு தைச்ச மாதிரி தான். அப்படி அவருக்கு பண்ணால் நல்லா இருக்குன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம், அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாதுன்ற மாதிரி. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அவர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து யதார்த்தமாக பண்ண வச்சுருக்கோம். எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க. படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு. ரொம்ப விஷால் வந்து டைமிங் தானே, அவர் நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ணுவார், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் டைமிங்க்கு வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அவரை வச்சு நல்லா எடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடும்ல, அதை வந்து பண்ணார். அதுதான் மிகப்பெரிய ஒரு அண்டு கதை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அதனால் ஒவ்வொரு சீனும் சார் அந்த சீன் அன்றைக்கி சூப்பர் சார், ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பண்ணுறது தான் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ வந்தீங்கன்னா என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கோன்னு நினைப்பீங்க. அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி.